ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படி என்ன டாபிக்ன்னு தானே கேட்க போறீங்க. ரீசென்ட்டா நானு கேன் டிவி ஆப்போட ரிவ்யூ வீடியோ ஒண்ணு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேரு அக்கா ₹299 டிடக்ட் ஆச்சு. ₹399 டிடக்ட் ஆச்சு. ரீஃபண்ட் பண்ணுங்க அண்ட் டிடக்ட் ஆன அமௌண்ட்ட எப்படி ரிகவர் பண்றது? இப்படின்னு நிறைய மெசேஜஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோல இத பத்தி ஃபுல் கிளாரிட்டி குடுக்க போறேன். இனிமே யாராச்சும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண போறீங்கனாலும், இல்ல ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி மணி டிடக்ட் ஆகி அத எப்படி ரிகவர் பண்றதுன்னு நீங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா சில பேர் என்கிட்டயே ரிஃபண்ட் பண்ணுங்கன்னு கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் திங்க் கிளியரா சொல்றேன். நான் கேன் டிவி ஆப்போட ஓனர் இல்ல. அண்ட் அந்த ஆப்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃபும் கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் யூடியூபர். அந்த ஆப் வர்த்தா இல்லையான்னு ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் போட்டிருந்தேன். அண்ட் அந்த வீடியோலயே அந்த ஆப் வர்த்தா இல்லையான்னு எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். ஆல்சோ இது பெய்ட் ப்ரமோஷனல் வீடியோவும் கிடையாது. நான் அந்த ஆப்பை ப்ரமோட்டும் பண்ணல. ஸோ உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆயிருந்தா அதை நான் டைரக்டா ரீஃபண்ட் பண்ண முடியாது. இதை ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ டாபிக் குள்ள போகலாம். இப்போ மெஜாரிட்டி கேசஸ்ல என்ன நடக்குதுன்னா ₹2 ஆர் ₹9 அவங்கங்க மென்ஷன் பண்ணியிருக்க ட்ரையல் அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க. ட்ரையல் அமௌண்ட் நீங்க பே பண்ணும்போதே சப்ஸ்கிரிப்ஷன் ஆட்டோ ரினிவலும் ஆக்டிவேட் ஆகிரும். இது அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் ட்ரையல் பீரியட் முடிஞ்சதுமே $299 ஆர் $399 சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன அமௌண்ட் ஷோ ஆனிச்சோ அது ஆட்டோ டிடெக்ட் ஆகும். இதுதான் ஆட்டோ பே சிஸ்டம். ஸோ நீங்க ஆட்டோ பே கேன்சல் பண்ண மறந்துட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் டைரக்டா உங்க அக்கௌண்ட்ல இருந்து டிடெக்ட் ஆகும். இது இந்த ஆப்புக்கு மட்டும் இல்லை, இது எல்லா ஆப்லயும் நடக்கிற ஒரு காமன் சிஸ்டம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்க ஆல்ரெடி ட்ரையல் பீரியட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைமுக்கு ₹2 ஆர் ₹9க்கு ட்ரையல் கிடைக்காது. ட்ரையல் யூஸ்வலி ஒன் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் நிறைய பேர் ட்ரையல்னு நினைச்சு மறுபடியும் பே பண்ணியிருக்கீங்க. ஸோ பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்றோம்னு கிளியரா செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ₹2 தான் காட்டுதா இல்ல வேற அமௌண்ட் ஷோ ஆகுதான்னு பாத்துக்கோங்க. இது உங்க சேஃப்டிக்காக தான் சொல்றேன். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்க ஆப்ல ட்ரையல் கிளிக் பண்ணும்போது ஸ்டார்ட் ட்ரையல் தான் காமிக்கும், சப்ஸ்கிரிப்ஷன்னு காமிக்காது. ஸோ நீங்க மறுபடியும் ட்ரையல் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்க பே பண்ணிடுறீங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்றோம். ஸோ எப்பவுமே ஒரு ஆப்ல நம்ம பே பண்றதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் பே பண்றோம்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் மட்டும் தான் ட்ரையல் கிடைக்கும். சப்போஸ் நீங்க ஆப்ல ட்ரையல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்பவே ஆட்டோ பேயும் நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம். அவங்க சொல்ற ரினிவல் டேட் வரை நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ ட்ரையல் ஆக்டிவேட் பண்ணிட்டு ஆட்டோ பே நீங்க கேன்சல் பண்ணா கூட 3 days ஆர் 7 days அவங்க என்ன பீரியட் அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அவ்வளோ ட்ரையல் பீரியட் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆட்டோ டெபிட் அவாய்ட் பண்ண இது ஒரு சேஃபஸ்ட் மெத்தட். ஆட்டோ பே செக் பண்றதுக்கு உங்களோட பேமெண்ட் ஆப்ல ஆட்டோ பே செக்ஷன் செக் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க கூகுள் பே யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஜிபே ஓபன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இங்க ஆட்டோ பே செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்க ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் செக் பண்ணுங்க. இங்க கேன் டிவி ரிலேட்டட் ஆட்டோ பே இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ பேயை கேன்சல் பண்ணிடுங்க. ஃபோன் பே, பேடிஎம் எல்லாத்துலயுமே ஆட்டோ பே செக்ஷன் இருக்கும். ஸோ ரினிவல் டேட்டை செக் பண்ணிக்கங்க. ட்ரையல் முடிகிறதுக்கு முன்னாடியே ஆட்டோ பேயை கேன்சல் பண்ணிடுங்க. கேன் டிவியோட சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கேன்சல் பண்றதுன்னு தெரியலன்னா லிங்க் இங்க கொடுத்துருக்கே, செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆட்டோ பேயும் கேன்சல் பண்ணிடுங்க. நீங்க ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் எந்த யூபிஐ ஆப்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாலும் அந்த எல்லா ஆப்லயும் நீங்க இந்த ஆட்டோ பேயை கேன்சல் பண்ணிடலாம். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்க எந்த யூபிஐ ஆப்ல பேமெண்ட் பண்ணீங்கன்னு மறந்துட்டீங்கன்னா அதுக்கு கவர்மெண்டோட என்பிசிஐ யூபிஐ போர்ட்டல் இருக்கு. அதுல நீங்க எந்தெந்த ஆப்புக்கெல்லாம் ஆட்டோ பே எனேபிள் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே ஷோ ஆகும். அந்த போர்ட்டலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆல்சோ எப்படி செக் பண்றதுன்னு டீடைல்டா நம்ம சேனல்லே ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், அதோட லிங்க் இங்க கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரீஃபண்ட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா ஹானஸ்டா சொல்லணும்னா ரீஃபண்ட் கம்பெனி பாலிசி மேல தான் டிபெண்ட் ஆகும். அவங்க பாலிசி படி 24 hours மணி பேக் கேரண்டி தரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பேமெண்ட் பண்ணி 24 hoursக்குள்ள நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவோம்னு அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காண்டாக்ட் பண்ணும்போது உங்களோட ரெஜிஸ்டர்டு ஃபோன் நம்பர் அங்க மென்ஷன் பண்றது ரொம்ப முக்கியம்.
சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ண முடியும். பட் கேன்சல் பண்ண கரண்ட் பீரியட் முடியிற வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவ்ல தான் இருக்கும். ரீஃபண்ட் அப்ரூவ் ஆனாலும் அது உங்களோட அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுறதுக்கு 8 to 15 பிசினஸ் டேஸ் வரை எடுத்துக்கும். இதுவுமே அவங்களோட ரீஃபண்ட் பாலிசில தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ரெஃபரல் கோட் எதுவும் யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா ரீஃபண்டுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு இந்த பிரைவசி பாலிசில அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் டீம் கான்டாக்ட் பண்றதுக்கான மெயில் ஐடியை ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பட் இங்க இம்பார்ட்டன்ட் என்னன்னா ரீஃபண்ட் கேரண்டீடுன்னு நான் சொல்ல முடியாது. இது கம்ப்ளீட்டா கம்பெனி மேல தான் டிபெண்ட் ஆகும். ஸோ உங்க அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணுங்க. 8 to 15 பிசினஸ் டேஸ் வரை வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆச்சா இல்லையான்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தட் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இனிமே யாரும் ஸ்மால் அமௌண்ட் தானே ட்ரையலுக்குன்னு இம்மிடியேட்டா பேமெண்ட் பண்ணிடாதீங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் எவ்வளோ, ஆட்டோ பே இருக்கா, ஆல்சோ நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு கிளியராக செக் பண்ணிவிட்டு பே பண்ணுங்கள். கேன்சலேஷன் ப்ரோசஸ் ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள். ஃப்ரீ ட்ரையல்னா அது ஃபுல்லாக ஃப்ரீ இல்லை, மோஸ்ட்லி அது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தான். சப்போஸ் நீங்கள் ட்ரையல் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரையல் எனேபிள் பண்ணதுமே இந்த ஆட்டோ பேயை கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ட்ரையல் பீரியட்லேயே இந்த ஆப் வருதா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் உங்க சைடு தான் இருக்கேன். ஏன்னா நீங்க என்னோட சேனலை நம்பி என்கிட்ட வந்து நீங்க ரீஃபண்ட் கேட்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா உண்மையை சொல்லணும்னா நான் ரிவ்யூவர் மட்டும்தான், டெவலப்பர் கிடையாது. ஸோ கம்பெனிக்கும் ரிவ்யூவருக்கான டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இது இந்த ஆப்புக்கு மட்டும் இல்லை, இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு, எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். சப்போஸ் வேற ஏதாவது ஆப்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டட் வீடியோ போடணுன்னாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், பட் அதை பற்றியான அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.